Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது white sauce pasta. So first step of making என்னன்னு சொன்னா பாஸ்தா குக் பண்ண போறது. So அதுக்கு நம்ம குக் பண்றதுக்கு ப்ரெஷர் குக்கர் அப்படிப்பட்டது ஒண்ணுமே தேவையில்லை. சாதாரண ஒரு வெசல் எடுத்துக்கிட்டா போதும். அதுல நம்ம எடுத்திருக்க அளவு பாஸ்தா குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வைக்கணும். ஸோ இந்த வாட்டர் இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாக்கி ஸ்டெப் என்னன்னு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதில் 1 to 1.5 tablespoon எண்ணெய் ஊற்றணும். ஸோ தட் பாஸ்தா ஒட்டாம வரும். இதில் அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். நான் about 1.5 tablespoon உப்பு போடுறேன். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அவ்வளவு உப்பு வரும். ஸோ இங்கே இப்போ நான் எடுத்துருக்கிறது முதல்ல சொன்ன மாதிரி 1 பவுல் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு இதில் இப்போ இந்த ஒரு பவுலுக்கு தான் நான் ஒரு பாஸ்தா அளவு போட்டிருக்கேன். ஸோ அது இப்போ வேகட்டு லேஸாக அப்பப்போ ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். ஸோ தட் இட் டசன்ட் ஸ்டிக் டுகெதர். இது இப்போ இந்த பாஸ்தா நல்லா குக் ஆகட்டும். அந்த டைமில் நமக்கு ஒயிட் சாஸும் தேவையான வெஜிடபிள்ஸ் நமக்கு வதக்கி எடுத்துடலாம். ஸோ ஒயிட் சாஸ் பண்ணதுக்கு நான் இப்போ 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். அது இதில் ஊற்றிட்டு அது கொதிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது கூட மைதா ஆட் பண்ணி உப்பு நல்ல மிளகு போட்டாச்சுன்னா ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு வேண்டி இப்போ பால் நல்லா கொதிச்சாச்சு. இதில் தேவையான அளவு மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் லம்ஸ் ஒன்றுமே ஃபார்ம் ஆகாது. அடுப்பு சிம்ல வச்சு பண்ணுங்க. அதர்வைஸ் அடுப்பை ஆஃப் பண்ணி கூட பண்ணிடலாம். சாஸுக்கு நான் மில்க்ல மைதா ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ தட் இந்த மில்க் கொஞ்சம் கூடி கட்டி ஆகணும். அதோட லம்ஸ் ஒன்று எல்லாம் பார்த்துக்கணும். இதில் கொஞ்சம் லம்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும், ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த ஒயிட் சாஸுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒயிட் சாஸுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் ஒரு 1 to 1/2 tablespoon விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ இது நல்லா கட்டி பிடிக்க தொடங்கியது. ஸோ இதில் நான் இப்போ தேவையான அளவு பெப்பர் பவுடர் போடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஒயிட் சாஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் பாஸ்தா குக் பண்ண போட்டிருந்ததும் ரெடி ஆயாச்சு. இனி அடுத்தது வெஜிடபிள்ஸு கொஞ்சம் வதக்கி எடுத்து எல்லாம் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ இனி அடுத்த ப்ராசஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்க்கலாம், நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நீ இறக்கி முதல்ல இந்த வாட்டரில் வெளியில் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் எடுத்து சைமல்டேனியஸ்லி வாஷ் பண்ணியாச்சுன்னா நம்ம குக் பண்ணியிருக்க பாஸ்தா ரெடி ஆயிரும். ஸோ நமக்கு இனிப்போ வெஜிடபிள்ஸில் போகலாம். ஸோ இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம். ஸோ வெஜிடபிள் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் யூஸ் பண்ணி இதில் நான் இப்போ 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே ரெஃபரன்ஸ் பவுலாக எடுத்துருக்கிறது எல்லாமே நான் பாஸ்தாக்கு காணிச்ச சேம் ரெஃபரன்ஸ் பவுல் தான். ஸோ வதக்கிறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணலை, எல்லாம் ஆலாட்ட ஆட் பண்ணேன். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. பீன்ஸ், cabbage, லாஸ்ட் ஆட்டு capsicum ஆட் பண்ணிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண. இது இப்போ நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு
நான் என்னோட ஒயிட் சாஸ்ல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கிறதுனால இதை வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு குறைச்சி தான் போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இது டைரெக்டாகவே நமக்கு ஒயிட் சாஸில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வதக்கின வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஒயிட் சாஸில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஒயிட் சாஸோட மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவும் ஆட் பண்ணிடலாம்.